अस्सलाम वालेकुम फ्रेंड्स, வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். பீச் வேர்க்கடலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். நமக்கு பேக்கெட்டில் வரும்ல காஞ்ச வேர்க்கடலை அது. இதை வந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் குறைஞ்சது நம்ம வந்து ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சது நீங்கள் வந்து அதே தண்ணியிலையே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கணும். நார்மலாக நம்ம சென்னாலாம் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வச்சா போதும். தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு வெங்காயம், அதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஒரு கேரட், நீங்கள் வந்து திருவுறதா இருந்தாலும் திருவிக்கலாம். ஒரு தக்காளி. நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டால் நல்லா இருக்காது. எல்லாமே ஒன்று நம்ம எவ்வளோ கடலை எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்கணும். இதுக்கு கூட வந்து நம்ம மாங்காய், வெள்ளரிக்காய், தேங்காய் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா 1 போட்டுக்கோங்க. இது நல்லா காரமாக வரும். கொஞ்சம் கொத்தமல்லி. எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். கடலை வந்து வேக வச்ச கடலையை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். கடலை வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். கடலை வந்து நமக்கு ஊறத்துக்கு ஒரு 5-6 மணி நேரம், குறைஞ்சது 4-5 மணி நேரமாவது நமக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு கடலை நல்லா பெருசாக வரும். நமக்கு வேகும்போது நல்லா ஈவனாக வேகும், நறுன்னு இருக்காது. இதுக்கு கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸ், நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு. ஏற்கனவே நம்ம வந்து கடலையே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கு கூட வந்து 1 டீஸ்பூன் பெப்பர். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான, ஈஸியான, ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.